வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்ரோட எபிசோட் 400 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம தலைவர் ராக்லி பேசிகிட்டு இருப்பான். வாய் நானும் ஷீராவும் ஒரே மாதிரி வாய் எங்கள் ரெண்டு பேராலும் நெஞ்சிட்ஸும் யூஸ் பண்ண முடியாது, கெஞ்சிட்ஸும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அள்ளி ஷீரா அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக சென்னு ஒன்னே உனக்கு ஆல்ரெடி ஷீராவை பற்றி எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ராக்லி ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான். ராக்லி ஒரு கிக் பண்ணியிருப்பான்ல, அதை அவன் அசால்ட்டை தடுத்துருப்பான். நெஞ்சிட்ஸும் கெஞ்சிட்ஸும் யூஸ் பண்ணுறவங்களாலாம் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு தாய் ஜிட்ஸு யூஸரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, இவ்வளோ வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா மிச்ச கதையை நான் சொல்கிறேன். முந்தின காசிக்காக எல்லாருமே ஷினோ மாதிரி ஒரு ஆளுக்குலாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஷினோபியா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதே மதிக்க மாட்டாங்களா? ஒரு பயங்கரமான தாய் ஜூட்ஸ் யூஸ் பண்ணுற அவனே மதிக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு ராக்லி கத்திட்டு இருப்பான். ஆமாம், சுத்தமாக மதிக்க மாட்டானுங்க. அவனுங்களெல்லாம் கிளாஸ்க்குள்ளே கூட சேர்க்க மாட்டானுங்க. உன்னை ஷீரா பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நெஞ்சிட்ஸும் கெஞ்சிட்ஸும் தெரியாதனால அவனை கல்லு கொண்டு அடிப்பாங்க, பழத்தை கொண்டு அடிப்பாங்க, வெளியே படானுவானுங்க. தீய சக்தி அடிச்சு துரத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கள்ளத்துக்கு வீசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஷீரா யார் பேச்சையுமே மதிக்கல. யாருன்னா எதனா பேசிட்டோம், என் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை நான் விட மாட்டேன்னு இருந்தான். ஷீரா வேற லெவலில் தாய் ஜூட்ஸு ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ராக்லி பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவானோ அத்தோடய அவன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் 4th காசிக்காக இறந்துட்டாரு. அப்போ 5th காசிக்காக வந்தார். அவரை பார்த்த உடனே எங்களுக்கு சந்தோஷம்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பயம்தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் பல பேரை கொண்டு இருக்காரு, எங்கள் வில்லேஜ் எத்தனையோ வாட்டி அவரே அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் காசிக்காக ஆயிட்டாரு. நாங்கள் நினச்சது எல்லாமே பொய்யாச்சு. 5th காசிக்காக வந்ததுக்கப்புறம் ஊரையே மாற்ற ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் தனித்தனியாக கேட்க ஆரம்பிச்சார். மொத்த ஊரையே மாற்ற ஆரம்பிச்சார். அவர் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவர் தான் லார்ட் காராவா? அவருடைய லார்ட் காசிக்காக காரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம காரா கட்டுறாங்க. காரா நடந்து போயிட்டே இருப்பான். விண்டோலேருந்து பார்ப்பான். என்ன எங்க கல்லெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, அந்த கல்லெல்லாம் எவன்டா உடைச்சது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். கேட்டு காரா ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருப்பானா. டே இந்த கல்லை உடைச்சிட்டு எவன்டா, அவனை தூக்கிட்டு வாங்கடா இங்கன்ட்டு இருப்பான் காரா. நீ தான் அந்த ஷீராவா? எதுக்காகடா அந்த கல்லை உடைச்சா? அந்த கல் இருந்தால் நம்ம ஊரே ப்ரொடக்ட் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சடா, அது எதுக்காக தான் உடைச்சேன்ட்டு கேட்டுட்டு இருப்பான் காரா. மன்னிச்சிருங்க லாட் காசிக்காக, நான் அதை உடைக்கணும்லாம் நினச்சி உடைக்கல. எனக்கு ப்ராக்டிஸ் எடுக்க கூட மூட யாரும் இல்லை, அதனால நான் அந்த கல்லு கூட தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தெரியாமல் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டாய் என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே, நீ உன்னுடைய ட்ரைனிங்கில் அந்த கல்லை உடைச்சியா? நீ அகாடமிக்கு கூட போகலன்னு சொன்னானுங்க. மன்னிச்சிருங்க சார், என்கிட்ட நெஞ்சிச்சு ஸ்கில்லும் இல்லை, கெஞ்சிச்சு ஸ்கில்லும் இல்லை, அதனால என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஷினோபி ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வேற இதெல்லாம் கேட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ஷீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ சொல்கிறா, இந்த ஊருக்கு கல் முக்கியமா இல்லை நீ முக்கியமான்னு நிரூபி. ஷீரா வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். எல்லாத்துலேயும் அவன் அசால்ட்டாக தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வேலையாவதுன்னு சொல்லி காராவை அட்டாக் பண்ண வருவான். காரா அடிச்சுட்டு அசால்ட்டாக ப்ராடக்ட் பண்ணிடும். ஏய் வேற லெவலில் சண்டை போடுறப்பா. தாய் ஜுட்ஸ் எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துது. லாட் காசிக்காக மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டேன். இந்த ஒரு கிளாஸையுமே அட்டன் பண்ணாது, தனியாகவே உன்னோட ஸ்கில் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கியே. நெஞ்சிட்ஸ் யூஸ் பண்ண முடியலன்றதுக்காகலாம் ட்ரைனிங் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. முன்னோர்கள் எடுத்த இந்த முடிவெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. நான் சொல்கிறேன் லாட் காசிக்காக, நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீயும் ஒரு ஷினோபி தான் இருப்பான். அங்கே எல்லாரும் மிரண்டுருவாங்க. நான் என்னுடைய கதையை ஒன்று சொல்கிறேன். நான் ஜூனியர் எக்ஸாம் எழுத இடன் லீஃப் வில்லேஜ் வரைக்கும் போனேன். இப்போ நான் அங்கே ஒருத்தனை பார்த்தேன். அவன் தான் ராக்லி. நீயே தூக்கடிச்சிட்டான். அவனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட நெஞ்சிச்சு கெஞ்சிச்சு எதுவுமே கிடையாது. ஆனால் அவன் அந்த ஊர்லேயே சிறந்த ஷினோபியா இருந்துகிட்டு இருக்கான். எனக்கும் அவனை மாதிரி ஒருத்தன் எங்கள் வில்லேஜுக்கு வேணும்னு தான் தோணுது. நான் உன்னை எதிர்பார்க்குறேன், நீ அவனை விட ஒரு சிறந்த ஷினோபியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. ஷீரா அதெல்லாம் கேட்டு பயங்கர சந்தோஷப்படுவான். இப்போ யோமே சொல்லிட்டு இருப்பா. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் தான் எல்லாரும் அஷிராவை மதிக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு ஷினோபியாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரா அஷிராவுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுத்தாரு. தன்னுடைய கோச்சாவே அஷிராவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்றீங்க, காசிக்காக எப்படி கோச்சா? ஐயோ நீ இதுக்கெல்லாம் பெருமை பண்ணையான்ட்டுருப்பான் லாக்லி. இதெல்லாம் கேட்டு இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அஷிரா, எனக்கு தெரிஞ்சவனுங்க உன்னோட வீக்கா இருக்கிறதுனால பொறாமையில் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அஷிரா லீ கிட்ட என்ன சொன்னான்னு காட்டுறாங்க. என் எண்ணத்தை பார்த்துட்டு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை. எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். எனக்கு மண்டை சூடாகுது, உன்னை இந்த மாதிரி பண்ணணுங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி ஓட ஆரம்பிச்சிருவான் குடுகுடுன்னு. ராக்லி தன்னந்தனியாக மொத்த பேரையும் செய்கிறேன்னு போயிட்டு இருப்பான். ராக்லியோட சின்ன வயசை கட்டுறாங்க. ராக்லி இதோட பயங்கரமாக வச்சு கலாச்சிருப்பானுங்க. அட அறிவு கட்டனா தெரியும் உங்ககிட்ட நெஞ்சிச்சும் கிடையாது கெஞ்சிச்சும் கிடையாது, நீ எப்பறம் ஷினோபியாவன்ஸ் பிடிச்சி கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்க. உன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமான்ட்டு அவனுங்க பேச ஆரம்பிக்க நெஜி எதையும் காதல் வாங்குற மெத்தல காது முடிட்டு ஜாலியாக ஓட ஆரம்பிச்சிருவான். மைட் கை கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். என்னுடைய பேர் ராக்லி, எனக்கு நெஞ்சிட்ஸுவும் தெரியாது கெஞ்சிட்ஸுவும் தெரியாது, ஆனால் எதுவுமே தெரியாத நான் வெறும் தாய் ஜுட்ஸு வச்சு இந்த மொத்த ஷினோபி வேர்ல்டுலேயே தலை சிறந்த ஷினோபி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். கேட்டு நெஜி ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பான். என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கா, உனக்கு அவ்வளோ நக்கலாவா இருக்குன்னு சொல்லி ராக்லி கத்திட்டு இருப்பான். அறிவு கட்ட நாதாரி, நெஞ்சிட்ஸுக்கும் இல்லாமல் கெஞ்சிட்ஸும் இல்லாமல் நீ ஒன்றுத்தையும் கிடைக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு இருப்பான். நெஜி
அடுத்து நெஜியும் ராக்லியும் ட்ரைனிங் எடுத்து காட்டுறாங்க. நெஜி தூக்கி போட்டு சொருகிட்டு இருப்பான் ராக்லியை. டென்டென் வந்து டே ஏன்டா நெஜிக்குள்ளலாம் போய் சண்டை போட்டு சாவற, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா. பவர் வேற லெவல்டா, அவங்ககிட்ட பியாக்குகள்லாம் இருக்குடா, அவங்ககிட்ட போய் சண்டை போடாதரா, நீ செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருப்பா டென்டென். இப்பயுமே நீ அவனுக்கு கியூக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்டு அவன் ஒரு மாதிரி அமைதியாக படுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எத்தனை வாட்டி வந்தாலும் உன்னால என்னெல்லாம் ஜெயிக்க முடியாதான்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, அடிக்கு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 500 எடுக்க போகிறேன், 1000 எடுக்க போகிறேன்ட்டு அவன் பாட்டுன்னு எல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் மைட் கேம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் கிட்டத்தட்ட 500 தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது 2000 வரைக்கும் போயிடுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே கால் தடுக்கி கட்டையில் இடிச்சுக்கிட்டு கீழுவான். அழ ஆரம்பிச்சிருவான். என்னை யாரும் ஒரு ஷினோபியை கூட மதிக்க மாட்டாங்கன்ட்டு. ஏய் கண்ணா லீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா? காய் சென்சே நான் மிஷினுக்கு வரலன்னு கேட்க வந்தீங்களா? இல்ல நீ நெஜி கியூக்குலா இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். என்னதான் நிஞ்சிட்சு கெஞ்சிட்சுன்னு எதுவுமே இல்லாம இருந்தாலும் தாய் ஜுட்சுல நீ ஒரு மாஸ்டர் ஆகலாம். நெஜி கிட்டே இல்லாத ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு தெரியுமா? சும்மா எதனா உன்னை என்ன சமாதானப்படுத்த சொல்லிட்டு இருக்காதையா போயா அப்படின்ட்டு இருப்பான் லீ. நான் ஏன்டா சும்மா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறேன், உன்னைய மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரை பார்க்க முடியாதுடா. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற உன்னை எப்போ நீ விட்டு கொடுக்காம இருக்கியோ அது வரைக்கும் நீ தான்டா ஜெயிப்பேன் இருப்பான். எல்லாம் ராக்லி வச்சுட்டு ஷீரா நீ நானும் ஒரே மாதிரி தான்டா, உனக்காக நான் அவனை பழி வாங்குவோம் வாயின்ட்டு போக ஆரம்பிச்சிருவான். ராக்லி போயிட்டே இருப்பான். திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா புகையை தள்ளி பார்த்தா அங்கே பெரிய பள்ளமே இருக்கும். அவனுங்க வேணுன்னே வந்து ட்ராப் செட் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. 6 பேர் ஒன்றா தான் போயிட்டு இருப்பானுங்க. ஏ பாவண்டா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான்டா ஷீரா, அவனையே அட்டாக் பண்ணி ஏன்டா இப்படி சொதப்பணும் மொத்தத்தையும் இருப்பானுங்க. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு ஆணவத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்போதுக்கப்புறம் அவனுங்க துரத்த மாட்டானுங்களான்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்க. கண்டிப்பாக வர மாட்டானுங்க, வர வழியில் ஒரு பெரிய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா ராக்லி கொல்லா மாதம் வந்து இறங்கியிருப்பான். ஈடன் லீஃபோடைய ப்ளூ பேஸ்ட் ராக்லி வந்துட்டேனான் இருப்பான். நீங்கள் ஷீராக பண்ண தப்புக்காக நியாயத்தை கேட்க வந்திருக்கேன். ஷீரா கிட்ட நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ராக்லி சொல்லிட்டு இருப்பான். பாரா கொத்தா இடன் லீஃப்லேருந்து இடன் சாண்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கானுங்க. இது கூட பரவாயில்ல, கோமாளிமா இருந்துட்டு நம்ம 6 பேர் அடிப்பானாமே. ரவுண்டு கட்டுங்கடா, ரொம்ப நாளாச்சு கும்மி அவனை பிடிச்சி கும்மலாம் அப்படின்ட்டு ரவுண்டு கட்டுருவானுங்க. ஏய் அந்த பள்ளத்தாக்க தாண்டி நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தவன். நீங்களா எங்களெல்லாம் நீங்கள் குறைச்சி எடை போட்டீங்க, அதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு. பார்த்தா ராக்லி எப்படி வந்துருப்பான்னு கேட்டவங்க. அவங்ககிட்ட தான் இருக்க கேட்டு, எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி பட்டு பட்டுனு எகிரிச்சு வந்துட்டு இருப்பான். நல்லா கேட்டுக்காங்க, உங்க மேலே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், நீங்களே வந்து ஷீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிங்க, எல்லாம் என் கோவம் அடங்குதுன்ட்டு இருப்பான் ராக்லி. எல்லாம் எனக்கு தெரியும் அடங்குடா ஸ்டைல் ரைட்லிங் ஜுட்ஸுன்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு வரான். ராக்லி சுற்றி அப்படியே மின்னெல்லாம் வருது. அப்பாவுமே ராக்லியை கிஞ்சிட்ஸில் பிடிச்சிருவானுங்க. பிடிச்சி உள்ளே வச்சு அடி நடிப்பானுங்க. உன்னோட வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க என்னான்னு இருப்பானுங்க. கோழைகளா நேருக்கு நேர் சண்டை போடுங்கடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருப்பா ராக்லி. அட முட்டா கழுதே, உனக்கு நெஞ்சிச்சு தரலன்னா அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும்னு இருப்பானுங்க. பாவம் ராக்லியால் முடியல, உள்ள அசைய கூட முடியல, எல்லா பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வெளியே இருக்கணும்னு குணாகினா இன்னும் எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ரொட்டேஷன் ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா நெஜி என்ட்ரி. ராக்லி முட்டா பையில உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, 6 பேர் கூட சண்டை போட தனியாக வந்திருக்கியாடா அப்படின்ட்டு இருப்பா டென்டென். ராக்லி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளாம் ஒரே டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. மன்னிச்சிருவா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு இருப்பான் ராக்லி. சரி நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பானுங்க. 8 கிராம் 64 பம்ப்ஸ் நீயும் ஒரு பக்கம் ஆரம்பிக்க, ஒரு பக்கம் செயினெல்லாம் வச்சு வேற அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. ராக்லி கடுப்பா லீஃப் ஃபரிக்கேன்னு ஆரம்பிக்க உடனே ஷீனை வந்து தடுத்துருவான். நினைச்சிருங்கப்பா ஏதோ அறியா பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டுன்னு இருப்பான். வாய் உனக்கு அறிவே இல்லையா ஓய், ஏன் ஓய் என்ன டென்ஷன் ஏத்துறேன்னு இருப்பா ராக்லி. இன்னும் பிரச்சனை இல்லை, அவனுங்க என்ன மனுஷனா மதிக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா அவனுங்க என்னுடைய காம்ராட்ஸ். அவன்கிட்ட ஆல்ரெடி சொன்னதான், என்னதான் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் தனிமையே எனக்கு வெறுப்பா இருந்தாலும் இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அதை நான் வாழ்ந்து தான் தீர்வேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன் தலையெழுத்து நான் எப்படி பிறந்ததுக்கு அவனுங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா சிறப்புலாம் சொல்ற, எனக்கு ரொம்ப உன்னை பார்த்தா பாவமா இருக்குடான் இருப்பான் ராக்லி. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா, நீ ஆனால் பயங்கர ஒருத்தன்டா, காய் செஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்த்த சிறந்த ஷினோபிடா நீ அப்படி இப்படின்ட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் வேற லெவல் அழுவான். பெரிய மனசுத்தனமா இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்க்ரால் அவனே கொடுத்துட்டு நீங்க டீம்ல ஒரு டீமாவது பாஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வேற கேட்டுட்டு இருப்பா, என்னதான் பண்றீங்களோ நம்ம வாழ்க்கையை ஏன் சேர்த்து அழிக்கிறீங்க, சாண்ட் வில்லேஜ்காரன் என்கிட்ட இதை கொடுத்துட்டு நீங்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். பரவாயில்ல அது எங்க தலையெடுத்து நாங்க பாத்துக்கிறோன்னு இருப்பான் ஷீரோ. சாண்ட் வில்லேஜ்காரன் எனக்கு ஒண்ணுமே புரியலடா, காராக்காகவா இதெல்லாம் செய்யற, அவன் இதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜை அழிக்க நினைச்சவன்டா, நிறைய வாட்டி வில்லேஜை அட்டாக்கம் பண்ணியிருக்கான், அவனுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்படியெல்லாம் பேசாதடா, லார்ட் காராவும் நானும் ஒரே மாதிரி தான், மக்கள் எப்போ எங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் நாங்கள் எப்படி தெரியும், லார்ட் காராவும் நானும் சரி மொத்த ஊரையும் பெரிய அளவில் மாற்றணும்னு நினைக்கிறோம். மட்டும் இல்லாத லார்ட் காரா முன்ன மாதிரி கிடையாது, அவர் முன்ன பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நானும் காராவும் ஒரே மாதிரி தான், எங்களுடைய பாதை ஈஸியாக இருக்காது, ஆனால் கடைசியில் நாங்கள் எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். ஸ்டார்டிங்கில் எங்களை எவ்வளோ வேணால் கேவலமாக பேசிக்கங்க, எப்படி வேணால் பண்ணிக்கங்க, கடைசியில் நாங்கள் யாருன்னு காட்டுவோன்னு சொல்லிட்டுருப்பான்.
எங்களுக்கும் கொஞ்சம் கௌரவம்லாம் இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் ஸ்க்ரால் தூக்கி போட்டுருவானுங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் வெறும் இந்த பேட்டில் தான் தோத்துருக்கோம், மொத்த மேட்ச்சில் தோக்கலை. நாங்கள் போய் வேற டீம் கிட்ட வந்து ஸ்க்ராலை அவகச்சிக்கிறோம். கீழே இந்த ஸ்க்ராலை பொறுக்கிட்டு போங்கடான்ட்டு போக ஆரம்பிச்சிருவானுங்க. பாய் என்ன பாய் ஆச்சு, அவனுங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறானுங்க ராக்லி கேட்டுட்டு இருப்பான். அவனுங்களுக்கு இப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கு. 3 பேருக்குமே தேங்க்ஸ். நீங்கள் பண்ண விஷயத்தினால தான் ஷினோவையும் ஒரு ஆளாகவே இந்த சாண்ட் வில்லேஜில் மதிச்சிருக்காங்க. ஐயோ நாங்களாம் ஒன்றும் பண்ணலாமா, எங்களுடைய தாய் ஜூட்ஸு சார், அதாவது எங்கள் தலைவர் ராக்லி இருக்கானே அவங்ககிட்ட தான் நீங்கள் இதை பற்றி பேசிக்கணும். அவனுடைய முட்டாள்தனம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ராக்லியும் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு இருப்பா. இவமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அங்கே பாருங்க ஷீரா எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அவனை பார்க்க கோமாளி மாதிரி இருக்கான். ஒத்துக்கிறம்மா, நருட்டோ மாதிரி இவனும் கொஞ்சம் முட்டா பையன்தான் சொல்லிட்டு இருப்பான் நிஜி. நருட்டோவா? யார் அவன் நருட்டோ? அவனை எங்கள் செட்டு தான், கொஞ்சம் ட்ரைனிங் போயிருக்கான், அதனால இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பேரை நாங்கள் எங்கேயும் கேட்டிருக்கோம். எங்கள் லார்ட் காரா மாறினது காரணமே அந்த பையன் தானே. சொல்கிறதெல்லாம் 100% கரெக்டு தான். ஆனால் இப்போ நருட்டோ என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். என்ன ராக்லி குடுக்குடு ஓடி வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இப்போ நெட்டு கண்டிச்சா என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்டுட்டு இருப்பான் நிஜி. லாஸ்ட் ஜூனியன் காம்படிஷனில் சாஸ்கே வந்து காரா அடிச்சு நவுத்திடுவான், நிஜி வந்து நருட்டோ வச்சு நவுத்திடுவான். இப்போ ஷீனோ கூட சண்டை போட போகிறேன். ஷீனோவும் நானும் தாய் ஜூட்ஸு சார், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க? உடனே ஓகே உன் பேச்சை நான் கேட்குறேன், நம்ம 2 பேரும் சண்டை போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சண்டே ஆரம்பிப்போமா ஒயின்னு ராக்லி கையை கொடுக்க அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கால் பண்ணுங்க. பை ஹால்.